மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் கூட சுற்றி இருப்பவர்கள், தன்னுடைய டிராவல் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. மரியாதைன்றது வேற, அடுத்து பாசம்ன்றது வேற. அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை, மதிப்பு இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்டா கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். தன் கூட இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் அவர்களுடைய மரியாதை கெடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்க கூடியவர்களும் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். இப்போ எப்படி நம்மளுடைய இந்திய நாட்டுல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடிஜி அவர்கள் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட இருக்கிறாரோ, அதே மாதிரிதான் இந்த மகர ராசி என்பவர்களும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை கெடுதலான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதிகமாக இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த ஜூன் மாதம், இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னைக்கோ செய்த அந்த தர்மங்கள், தானங்கள், புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தலையை காக்க போகுது. என்னைக்கோ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கடன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, எவ்வளவோ நீங்க அந்த கடன்காரர்களை நீங்க எவ்வளவோ சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க. சொன்ன பேச்சு நமக்கும் வருமானம் வரமாட்டேங்குது, அவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஒரு கேட்டுக்க கூடிய ஒரு சூழ்நிலை. சரி நீ எப்ப கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு மனம் மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வேலையில நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவிச்சீங்க, மற்றவர்களுக்காக நீங்க வேலை செய்தீங்க. ஆனா அந்த மற்றவர்களே பாத்தீங்கன்னா கூட வேலை பார்க்கறவங்களே உங்களை வேலையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க. சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, ஒண்ணு விடாம பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நீங்க இப்போ எப்படி தப்பிச்சு வெளியில வர போறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஜூன் மாசம் பிறந்த உடனே நமக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு தர்மம் தலை காக்கணும்னு சொல்ல மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அடங்கி போகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு நேரம். அந்த குடும்பத்துல அந்த ராகு இருக்கிறாரு, குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு ராகு அப்படின்னாலே அங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தை, ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும். அந்த நிதானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இல்ல அந்த இடத்துல ஒரு மௌன விரதமாவது இருந்திருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அந்த இடத்துல அன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிங்க. ஏகாதசி விரதமோ மௌன விரதமோ இல்ல என்னைக்கு நாளைக்கு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லியே நீங்க விரதம் இருந்துருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறாது. இந்த ஜூன் மாதத்துல, இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால கேது உன்னோட சேர்றார். அதனால அம்மா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள், வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஏதாவது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு நேரம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்னு உங்களை காலத்தை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் நீங்க கண்டிப்பாக 100% அந்த மனைகள் வாங்குறதுல, நிலம் வாங்குறதுல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அததான் இந்த மாதம் ஜூன் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதத்துல வீடு கட்டுறன்ற இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல இருப்பதற்குண்டான ஒரு நேரம் காலமாக தான்
தான் இருக்கும். அதனால வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அம்மாவினுடைய உடல் நலன் இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. வேலையிலன்றது இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் முதலியே நான் சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. தொழில்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வராது. இந்த காலகட்டம் தொழில்ல ஒரு புதுசா பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலினுடைய எக்ஸ்பேண்ட், அதாவது ஒரு அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். புதிதாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால 7ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால புதிய திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம். அந்த திருமண முயற்சிகள்ல நீங்க வெளியூர் மாப்பிள்ளையா பாக்குறது, வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாக்குறது, வெளியூர் பொண்ணா பாக்குறது, இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் பண்ணி நீங்க வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது, 2025 ஜூன் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே முப்பெரும் பயிற்சிகள் நடந்து விட்டது. அதாவது சனி பயிற்சி 2025 மார்ச் 28ஆம் தேதி, மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 19ஆம் தேதி ராகுகேது பயிற்சி முடிந்து ஜூன் மாதம் பிறக்குது. இத்தகைய பயிற்சிகள் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, 7 நாட்டு சனி முழுசாக முடிந்த ஒரு ராசியாக சனி மகர ராசி வருகிறார். அதே சமயத்தில் குரு இதுவரை 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்திருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் வீட்டையே பார்க்கும் பொழுது சில மாற்றங்களை, வாழ்க்கையில் சில குடுக்கல் வாங்கல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், இடம் வசிக்கும் இடம் வேலைக்காக மாறுவது, இது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி காட்டுகிறது மகர ராசிக்கு. அதே சமயத்தில் ராகு அது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு 2ஆம் இடத்துக்கும், அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல இருந்த ராகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கும் மாறுறார். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபினான்ஷியல் விஷயங்கள், குடும்ப விஷயத்தில் சில மாற்றத்தையும் சில ஒரு குரோத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கட்டாயம் உண்டு. ஸோ இதுதான் வந்து கோச்சார் அமைப்பு ஆண்டு கிரகங்கள் பொறுத்த வரைக்கும். அதே வந்து மாத கிரகங்கள் போகும்பொழுது புதன் நன்றாக இருக்கிறது. அதாவது ரிஷபத்தில் இருக்கிற புதன் வந்து மாதத்தின் 2வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல வலுப்பெறுகிறார். ஸோ 6ஆம் இடம் மிகவும் வலுப்பெறுகிறது குருவின் சஞ்சாரம் மூலமாகவும், புதன் 6ஆம் இடத்துல வலுக்கிறனாலையும், சூரியனும் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 6ஆம் இடம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறரோட மணி, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கடன், ஒரு அபிவிருத்திக்காக ஒரு கடன் வாங்குவது, ஒரு அடுத்தவங்களோட பணம் கூட்டு முயற்சிகளால் செய்வது, கொஞ்சம் வெளிநாடு போவது, ஒரு இடமை விற்று இன்னொரு இடம் வாங்குவது, அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை ஈட்டி ஒரு புரோக்கரேஜ் மூலமாக சம்பாதிப்பது, அது மாதிரி சில பண விஷயங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். இதுவரை கடந்த ஒரு வருடமாக ஒரு பண நிதி புழக்காட்டம் அவ்வளோ சரி இல்லை அப்படின்னா அது உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு. அது மூலமாக சில அபிவிருத்திகளும் சில வாழ்க்கை கம்ஃபோர்ட்டுகளும் டெவலப்மெண்ட்டும் செய்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சில இதெல்லாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்கலாம். வண்டியை அபிவிருத்தி பண்ணிக்கணும், சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி வாங்கணும், ஒரு வீட்டை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும், வீட்டை வசதிப்படுத்திக்கணும், அல்லது சில உங்களோட வியாபாரத்தை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்காக ஒரு டாப்அப் லோன் வாங்கணும், அல்லது சில நகை கடன் வைக்கணும், அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒரு கைமாத்தா வாங்கணும், அல்லது பேங்க்கில் கேட்குறோம், அல்லது ஷேரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்று அதை கொஞ்சம் காசாக்குறோம். அது மாதிரி பண விஷயத்துக்கு ஒரு குறைவில்லாத ஒரு அமைப்பு இருக்கும். அதை நீங்கள் சம்பாரித்த பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு தற்காலிகமான ஒரு சப்போர்ட்டான பணம். அதை வைத்து நீங்கள் டெவலப் ஆகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் மகர ராசிக்காரருக்கு உண்டு.
அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்குது. சுக்கிரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி நன்றாக 4ஆம் இடத்துல இருந்து தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறதும் தவறில்லை. செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்தே ராசியை பார்க்குது. இந்த பங்குதாரர்கள் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. கொஞ்சம் அந்த விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது குரு, புதன், சூரியன் எல்லாமே 6ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்கக்கூடியவங்க, விசா கிடைக்கிறவங்க கிடைக்கணும். கடந்த 6 மாதமாக இல்லாதவங்களுக்கு கிடைச்சி போகிறது. எஜுகேஷன் போய் படிக்கணும், வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கணுங்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து அதுக்கு வேணுங்கிற பண வசதியும் பண உதவியும் விசா அது மாதிரி அட்மிஷன் அது மாதிரி விஷயங்களும் நடந்தேறக்கூடிய உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் உடல் நலத்தில் சீனியர் சிட்டிசன் உடல் நல கோளாறு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுவரை நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறது. அதை நெக்ஸ்ட் லெவலாக போய் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ மகர ராசிக்காரருக்கு அதிகமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் 2025 கட்டாயம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாறுதலை குறிக்குது, மாத கிரகத்தின் அமைப்பும் மாறுதலை குறிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வேலை விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் வாழ்க்கையை வசதி விஷயத்துக்காகவும் சில மாற்றங்களை படிப்படியாக இதுவரை நீங்கள் கடந்த 6 மாதமாக பெருசாக பிளான் பண்ணலாலும் டக்குன்னு சில ஓப்பனிங்ஸ் கொடுத்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில் வந்து டக்குன்னு நடந்து முடிஞ்சு வச்சதுங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2025 வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கிட்டு இருக்குது, உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தகுந்த தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா, ராஜோக தசைகளா அல்லது சுமாரான தசைகளா, அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், அது மாதிரி அமைப்பெல்லாம் வைத்து தான் நம்ம ஒன்றுமே துல்லியமான அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிற துல்லியமான பலன்கள்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பாக போகும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த மகர ராசியோட கோச்சார பலன்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாகவும், தசாபுக்திகள் ஒரு சுமாரான அமைப்பில் போகும்பொழுது நான் சொன்ன இந்த கோச்சார அமைப்பாகிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதே சமயத்தில் இந்த மாதகத்தின் பயிற்சிகள் விஷயங்கள் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ஒன்று சேர பார்க்கும் பொழுது தான் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய டைரக்ஷன் என்ன, மாறுதல் என்ன, ஒரு ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்ன, லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்னங்கிறது துல்லியமாக எடுக்க முடியுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான ஒரு பலன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.